ஒரு நபர் என்டிஎஃப் உடைய பெயரை பயன்படுத்தி ஒரு நபர் மக்கள்கிட்ட நிறைய முதலீடுகள் வாங்குவதாகவும் வாங்கிவிட்டு அதை கொடுக்காமல் ஏமாற்றுவதாகவும் அவரிடத்தில் கேட்டால் நான் காவல்துறையில் புகார் கொடுத்து விடுவேன், டார்ச்சர் பண்ணுவதாக புகார் கொடுப்பேன் என்று முதலீடு செய்தவர்களை அவர் மிரட்டுவதாகவும் பரவலாக ஒரு புகார் வருகிறது. அவர் மூடலாக சொல்வதில் பயன் இல்லை, யார் உடைச்சி தான் சொல்லணும். அவர் யாருன்னு கேட்டால் எஸ்பி பட்டினம்ங்கிற ஊரை சேர்ந்த சாதிக் என்பவர். இவர் டிஎன்டிஜியில் இருக்கும் பொழுது கூட என்ன செஞ்சார், இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி அவர் மோசடி செய்து விட்டார் என்று குற்றச்சாட்டு நான் தலைவராக இருக்கும் பொழுதே பகிரங்கமாக அவர் அறிவிப்பை வெளியிட்டோம். இவர்கிட்ட எந்த தொடர்பு நம்ப வேண்டாம், நிறைய பேர்கிட்ட இவர் மோசடி செய்திருக்கிறார் என்று சொல்லி நாம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டோம். அதற்கு பிறகு அவர் ஏதாவது எனக்கு இயலாமையினால் கொடுக்க முடியலை என்றெல்லாம் சில வாதங்களை நம்மிடத்திலாம் சொன்னார். சொன்னாலும் அதுக்கு பிறகு அவருடைய தன்மை என்னவாக இருக்குன்னு கேட்டால், எப்படியாவது மக்களை ஏமாற்றி பணத்தை வாங்கணும். பல ஊர்கள்லேருந்து நமக்கு புகார் வந்திருக்கிறது. கடையநல்லூரில் சில மூளைமார்கள் கொடுத்து ஏமாந்திருக்கிறார்கள் என்று அதை வாங்கித்தாங்க நமக்கு அனுப்புகிறார்கள். அதே மாதிரி சிவகங்கையிலேருந்து ஒரு பெண்மணி இந்த மாதிரி என்னிடத்தில் சில நகைகளும் சில தொகைகளும் வாங்கினார், அது கேட்டால் தரமாட்டேங்கிறார், மிரட்டுறார் எங்களை என்றெல்லாம் அவங்க சில புகார்களை அனுப்புகிறாங்க. அப்போ இந்த மாதிரியா ஒரு விஷயத்தில் பொதுவாக ஒரு செய்தி நீங்கள் வழங்கி கொள்ளணும், இந்த நபரை பற்றி வழங்கி கொள்ளணும். அதாவது அந்த சாதிக்கு என்பவர் என்டிஎஃப்டைய கூட்டங்களுக்கு வருவது, அவங்களோட தொடர்பு கொண்டு பேசி கொண்டிருக்கிறதை வைத்து கொண்டு இவர் நம்மை சேர்ந்தவர் என்று நம்பி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நிறைய பேர் கொடுத்து ஏமாந்துருக்கிறாங்க. இதை அப்படி நம்ப நீங்கள் தேவையில்லை. யார் வேண்டாலும் வருவாங்க, என்டிஎஃப்ல தொடர்பு கொண்டுன்னு வருவாங்க. அவருக்கு எந்த ஒரு பொறுப்புலையும் நம்ம என்ன செய்யல வர வைக்கவில்லை. ஆனால் என்டிஎஃப்க்கு எதிரிகள் வருவாங்க, பலர் வருவாங்க, பல முஸ்லீம் அல்லாதவர்களும் சந்திப்பாங்க. இந்த சந்திப்புகளை வைத்து கொண்டெல்லாம் நமக்கு நெருக்கமாக இருக்கிறாங்க, இது என்டிஎஃப்ல இருக்கிறாங்க, நம்பலாம் என்று நீங்கள் நினைத்து கொடுத்து விடக்கூடாது. இவருக்கு மாத்திரம் இல்லை, யாரை விஷயமா இருந்தாலும் சரி. சரி, என்டிஎஃப்ல இருக்கிறாங்க, ஒரு நிர்வாகியாக கூட இருக்கிறாரு. அப்படி இருந்தால் கூட நீங்கள் கேட்டோன்னு பணத்தை கொடுத்துடலாமா? நான் தொழில் பண்ண போகிறேன், எனக்கு ஒரு முதலீடு தாங்க, உங்களை லாபம் தர்றேங்கிறாரு. இதை நம்பி நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? அவர் என்ன முதல்ல தொழில் செய்கிறதுக்கு அவர்கிட்ட ஏதாவது திறமை இருக்குதா? செஞ்சுக்கிட்டு இருக்கிற தொழிலில் கேட்டால் கூட ஒரு ரீசன் இருக்குது. ஒரு தொழிலும் இல்லாமல் நான் ஒரு தொழில் பண்ண போகிறேன், நீங்கள் தாங்கன்னு சொன்னால் என்ன தொழில் பண்ண போகிறாரு, எப்படி அவர் அதை லாபம் சம்பாதிக்கார் என்பது அதுக்கு ஆதாரம் கிடையாது. ரெண்டாவது, அவருடைய நாணயம் அது மாதிரி நடப்பாரா என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது. மார்க்கத்தில் யாரையும் இப்படி நம்புமாறு நமக்கு சொல்லவே இல்லை. எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சொல்லி நீங்கள் உங்கள் ரிஸ்கில் போனால் போது வந்தால் வருதுன்னு தான் கொடுக்கணுமே தவிர, இந்த மாதிரி எல்லாம் கொடுத்து நீ ஆதாயம் தரனுக்கு ஆசை காட்டுறாங்க, அவ்வளோ தருவ இவ்வளோ தருவன்னு கொஞ்சம் கூடுதலாக ஆசை வார்த்தை காட்டும் பொழுது ஏமாந்து விடுகிற காட்சியை பார்க்குறோம். அதில் இந்த மார்க்க சம்பந்தமான ஒரு தோற்றத்தில் வரக்கூடியவர்கள்ட்ட ரொம்ப ஏமாறுகிறோம். பெரிய ஜுப்பா, பெரிய தாடி, பெரிய தலப்பை வைத்து கொண்டு கேட்டால் இவர் கரெக்டாக தான் இருப்பார், இதுகளெல்லாம் ஏமாற்றுவதற்குரிய வேஷமாகவும் இருக்கலாம்ல, அதை நம்ம சிந்திக்கிறது இல்லை. நெசமாகவும் அந்த தோற்றத்தில் ஒரு பணிவை காட்டுறதுக்கு இருக்கலாம். நடிப்பவர்களும் இப்படி வரலாம் தானே. அந்த மாதிரி தகஜத்தூர் ஊரார் அப்படி சொல்லியெல்லாம் பல கோடிகளை ஏமாற்றியவர்கள்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் நீங்கள் இப்போ பணத்தை கொடுத்து ஏமாறக்கூடியவர்களுடைய பலவீனம் என்னென்னு கேட்டால், உழைக்காமல் நம்ம அதிகம் சம்பாதிக்கலாம் நினைக்கிறீங்க, தப்பு கிடையாது. ஆனால் அதை நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டால், இவன் தௌஹீத்வாதி, இந்த ஜமாத்துக்காரன், அந்த அதெல்லாம் பார்க்காதீங்க. அவனுடைய தனிப்பட்ட விஷயங்களை தீர விசாரித்து நம்பிக்கைக்குரிய நான் இருப்பானா என்று உறுதி செய்து கொண்டு தான் இதில் நீங்கள் சேரணும். அப்படி சேர்வதாக இருந்தால் கூட அந்த எந்த மாதிரி அதில் சேர்ந்தால் உங்களுக்கு கிளைம் பண்ண முடியணுமோ அப்படி தான் நீங்கள் சேரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தால் என்ன செய்யணும், அதை செக்கு மூலமாக அதை கொடுத்து அதை டீடு போட்டு எழுதி வாங்கணும். அப்படி இருந்தால் காவல்துறை வரைக்கும் என்ன செய்யலாம், அதை ஒரு கம்ப்ளைண்ட் ஆக்கலாம், கேஸ் போடலாம், இதுக்காக உதவும். அதுவும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாது, கொஞ்சத்துக்கு கொஞ்சமாக சேஃப்டியாக இருக்கும். இந்த கொடுத்த ஆளுக்கெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க, நகையத்தையே கொடுத்துருக்காங்க. நகையை கொடுத்ததை நிரூபிக்க இயலுமா? அந்த தைரியத்திலாம் அவர் அந்த மாதிரிலாம் பேசுகிறார். அப்போ முதல்ல அவர் எந்த பகுதியை சேர்ந்தவரோ அந்த பகுதியில் நீங்கள் விசாரித்தாலே சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, இவர் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஞ்சுருக்கிறாரு, பல கோடிகள் அளவுக்கெல்லாம் செஞ்சுருக்கிறார் என்றெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பார்கள். அப்போ நீங்கள் அங்கேயும் விசாரிக்கலை,
நீங்களாம் என்ன உங்களை தொடர்பு கொள்வார், இன்றைக்கி பேசுவார், பொய்யான வாக்குறுதி தருவார். அதை நம்பி நீங்கள் கொடுத்துருக்குறீங்களே தவிர இதில் என்டிஎஃப்லேருந்து எப்படி வாங்கி தர்றது? என்டிஎஃப்லேருந்து கொள்கையே கிடையாது. உனக்கு தான் என்டிஎஃப் நிர்வாகி செஞ்சால் கூட வாங்கித்தாங்கங்கிற ஒரு கிளைம் அது வராது, முடியாது. ஏன் ஏமாத்துறதுக்குன்னு வச்சுக்கிறோம், அதுக்குரிய செட்டிங்லாம் கரெக்டாக பண்ணி போடுவான். என்கிட்ட ஒன்றும் இல்லை, முடிஞ்சு வச்சு கதை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நீதிமன்றத்துக்கு போனால் 25 வருஷம் ஆகும். அதெல்லாம் தெரிஞ்சு தான் ஏமாத்துறாங்க. இது இந்த மாதிரி கொடுத்தோம் என்று சொன்னால் இது போலீஸ்லையும் விசாரிக்க மாட்டாங்க. போலீஸ் விசாரிக்கக்கூடாதுன்னு என்ன இருக்குது? தடை இருக்குது. போலீஸில் கிரிமினல் கேஸாக கொடுத்தா விசாரிப்பாங்க. கிரிமினல் கேஸாக கொடுத்தோம்னா பணம் ரிட்டன் ஆகாது. என்னை ஏமாற்றி மோசடி பண்ணிட்டான் தண்டிக்கணும்னு கேஸ் கொடுத்தோம்னா பணம் போனால் போகுதுன்னு சொல்லி கொடுத்தால் அந்த கேஸை எடுப்பாங்க. வாங்கித்தாங்கங்கிற கேஸு சிவிலில் கொடுத்தோம் என்று சொன்னால் அதில் சிவில் நடவடிக்கையில் போலீஸ் தலையிடக்கூடாது என்று நீதிமன்றங்களுடைய பல தீர்ப்புகள் இருக்கிறதுனால போலீஸார் இதை எடுக்க மாட்டாங்க. வாங்கி தர வேலை எங்கே இல்லைன்றுவாங்க. ஏன்னா அவங்க செய்யக்கூடாதுன்னு இருக்குது. அது கோர்ட்டில் போட்டு வாங்கிக்கணும்னு இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போனால் நாளைக்கு வாங்கி தந்துடுவாங்களா? அது பல வருஷங்கள் ஆகும். அது இத்தனை பொய்யான ஆவணங்கள்லாம் உண்டாக்கி உங்கள்கிட்ட வாங்கவே இல்லைன்னு கூட சொல்லிடுவாங்க. நீ எதை வச்சு நிரூபிப்பீங்க? ஒரு செக்கு மாதிரி அவரோட அக்கௌண்ட்டில் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் கொடுத்ததுக்கே நிரூபிக்க இயலும். மற்றபடி பணமாக கொடுத்தீங்க, ரொக்கமாக கொடுத்தீங்க, நகையாக கொடுத்தீங்க, அதெல்லாம் எப்படி நிரூபிப்பீங்க? இல்லைன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ இருக்குங்கிற நிரூபிப்பதற்கு நீதிமன்றத்துக்கு என்ன தேவை? அந்த மாதிரி கொடுக்கணும். அந்த செக்கில் கொடுத்தா தான் ரூபாயை போட்டு அக்கௌண்ட் வேணாம், அக்கௌண்ட் நம்பர் என்ன, செக்கில் கொடுத்து செக் நம்பரை போட்டு டீட் எழுதி பத்திரம் எழுதி இவ்வளோ வாங்கியிருக்கிறேன், இந்த மாதிரி செய்வதற்கு நான் அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறேன் அப்படின்னெல்லாம் எழுதி வாங்கினா தான் ஒரு கோர்ட்லையாவது போய் ஏதாவது செய்யலாம். 20 வருஷம் 10 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு ஏதாவது ஒரு சின்ன நிவாரணம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த கூட்டு சேர கொள்ளையில் போனாலும் கூட்டு சேராத அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. கொள்ளையில் போனாலும் என்ன செஞ்சிடக்கூடாது, அழிஞ்சு போனாலும் போயிட்டு போகுது, சும்மா அந்த ரூபாய் வச்சுக்கிட்டாவது இருப்போம். இந்த கூட்டு சேர்றதுங்கிற விஷயம் அது சரி கிடையாது. அந்த தாவூத் நபி விஷயத்தில் கூட அந்த அல்லாதவங்க சூசகமாக நமக்கு வலியுறுத்துக்கிறான். என்ன வலியுறுத்துக்கிறான்? தாவூத் நபி காலத்தில் 2 பேர் ஒரு வழக்கை கொண்டு வர்றாங்க. 2 பேர் 2 பங்காளிகள். ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அந்த மாதிரி இவரின் சகோதரர், இவருக்கு 99 ஆடு இருக்கிறது, என்னிடத்தில் ஒரு ஆடு தான் வச்சுருக்கிறேன், இந்த ஒரு ஆட்டையும் அவர் வாதத்திறமையினால் என்னிடமிருந்து அபகரிக்க பார்க்குறாரு, நீங்கள் நியாய தீர்ப்பு வழங்குங்கன்னு தாவூத் நபிகிட்ட கேட்பாங்க. அப்போ தாவூத் நபி அவருக்கு அறிவுரை சொல்லுவோம், ஏன்டா உலா ஒன்று வச்சுட்டு இந்த மாதிரி அப்பாவிகள்கிட்ட நீ பறிக்க பார்க்குற என்று சொல்லிவிட்டு, இந்த கூட்டு சேர்பவர்கள் அதிகமானவர்கள் மோசடி செய்பவர்களாக இருக்கிறார்கள்னு அவங்க என்ன செய்வாங்க, அவங்க தாவூத் நபி அறிவுரை சொல்லுவாங்க. அது கூட்டு சேர்ந்தால் அப்படி தான். கூட்டு சேர்றது என்பது உங்களுக்கு சொந்தமாகவே நீங்கள் கூட்டு எப்போ சேரணும்னு கேட்டால், ஒரு நிறுவனம் இருக்குது, அதில் பங்கு சேர்றாங்களா, நீங்களும் அதில் போய் உட்காந்து கணக்கு வழக்க பார்த்து வரவு செலவில் சம்மந்தப்பட்டு உங்கள் சைன் போட்டால் தான் எல்லாம் செல்லுங்கிற மாதிரி, அந்த மாதிரி கூட்டு சேர்ந்தால் தான் அவங்க யாரும் ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீங்களும் அதில் ஒரு பங்காளின்னு ஆயிடுறீங்க. அப்படி பத்திரம் போட்டு அது மாதிரியான நிறுவனங்களில் கூட்டு சேர்ந்தால் 2 பேருமே சேர்ந்து தான் எதையும் செய்ய முடியும், கடன் வாங்க முடியும், பர்ச்சேஸ் பண்ண முடியும், செக்கு போட முடியும். அப்படி கூட்டு சேர்ந்தாலாவது என்ன செய்யலாம், ஒரு அளவுக்கு நம்மளை ஏமாற்றாமல் பார்த்துக்கொள்ளலாம். ரூபாயை கொடுத்து விட்டு உட்காந்து வாங்கிட்டீங்க அப்படி போனீங்கன்னு சொன்னால் யாரையும் நம்பாதீங்க. அது எவ்வளோ பெரிய இறை எச்சமுடையவராக இருந்தாலும் நானே கேட்டாலும் நீங்கள் நம்பக்கூடாது. ஏன் அப்படி இல்லை, மார்க்கத்தில் அப்படி சொல்லப்படலை. யார் கேட்டாலும் அந்த ஜமாத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கார், அப்படி பொறுப்பில் உள்ளவங்கெல்லாம் நிறைய ஏமாற்றி நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் இந்த பொறுப்பு, இபாதத்து, தோற்றம், அவருடைய தியாகம், அவருடைய தலைமை பதவி, அவருடைய அந்தஸ்து, இதுகளெல்லாம் நேர்மைக்கு அளவுகோல் கிடையாது. அதனால ரசூல்லா காலத்தில் சஹாபாக்கள் நேர்மையான ஆட்கள் தானே, அவங்களுக்கு எல்லாம் கடன் கொடுத்தா அடமானம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறான். கடன் கொடுத்தா ஃபரிஹானு மக்பூலா, கைப்பற்றி வச்சுக்கிறங்க. ஒரு அடமானத்தை 1 லட்ச ரூபா நீங்கள் கடன் கொடுக்குறீங்களா, 1 லட்ச ரூபாய்க்கு பெறுமதியான ஒரு தங்கத்தை கொண்டாந்து கொடு, அப்போ தரலைன்னா தங்கம் கையில் இருக்கும். அப்போ அந்த நம்பிக்கை இல்லாத ஆள்னு கேட்க முடியுமா? சஹாபாக்கள் நம்பிக்கையான ஆட்கள் தான். அந்த சஹாபாக்களுடைய கொடுக்கல் வாங்கலுக்கு தான் இல்லை இதை சொல்கிறான். முறைப்படி எழுதி வாங்கி கொள்ளுங்கள், கடன் கொடுத்தால் எழுதி வாங்கி கொள்ளுங்கள்னு கடனுக்கு அப்படி சொல்கிறான். அப்போ கடனுக்கு எழுதி கொள்வது இது நீங்கள் பங்காளி ஆகுறதுங்கிற நிஜ பங்காளியாக நீங்கள் ஆகணும். அப்படி உங்களை ஆக்க மாட்டாங்க. சும்மா அதை நடத்துறேன்னு சில படங்களை காட்டிவிட்டு, அதனால் எதுலேயும் சேராது, யாரையும் நம்பாதீங்க. வழங்குதா? அதை ஆரம்பத்தில் என்ன செய்வாங்கன்னா, அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் எங்கள் 1 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா மாதம் 5000 ரூபா தருவோம்பாங்க. அப்படி ஒரு 4 மாதத்துக்கு தருவாங்க. 4 மாதத்துக்கு ஒரு 50 பேர் கொடுத்தோம். அந்த 50 பேர் நல்லா விளம்பரம் பண்ணி விட்ருவாங்களா, 5000 10,000 பேர் சேர்ந்துருவாங்க, தொகை பெருசாயிரும், ஓடி போயிடுவாங்க. அது ஆரம்பத்தில் உங்களை விளம்பர தூதர் ஆக்குறதுக்காக என்ன செய்வான்னு கேட்டால்,
ஒரு 4 மாதத்துக்கு 5000, ஏன் 1 லட்சத்துக்கு 5000 ரூபாயா, லட்டு மாதிரி கிடைக்குதே அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி நீங்கள் என்ன செய்வீங்க, அதில் சேருங்க நிறைய பேர் பிடிச்சி கொடுப்பீங்க. கடைசியில் என்ன ஆயிரம், அந்த 4 மாதத்துக்குள்ளே நிறைய பேர் சேர்ந்துருவாங்களா, ஒரு பேரும் கொடுக்க மாட்டான். அதோட எங்கள் அண்ணா அது போயிடுச்சு, அங்கே போச்சு இங்கே போச்சு கூட்டிகிட்டு போயிடும், ஆஃபீஸில் சீல் வச்சுட்டு போயிடுவாங்க. அதெல்லாம் நிறைய 1 2 நடக்குது. நம்மளுடைய அந்த அதிக லாபம் உழைக்காமல் கஷ்டப்படாமல் அதிக லாபம் சம்பாதிக்கணுங்கிற அந்த பலவீனம் எல்லாத்தையும் இருக்கிறதுனால எப்படி படித்தவன்லாம் ஏமாறுறாங்க. ரிட்டையர்டான அரசு ஊழியர்கள் தான் ரொம்ப ஏமாறுறாங்க. நிறைய பென்ஷன் தொகை வாங்கி வச்சுருப்பாங்க, என்ன செய்யணும்னு தெரியல, பென்ஷனை தின்னுட்டு இருக்க வேண்டிய அதுக்கு தான் உனக்கு தந்துருக்கிறான், அதை வச்சு சம்பாதிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும்னு பேராசைப்பட்டு என்ன செய்கிறது, டபுளிங்கில் போய் 1க்கு டபுள் ஆக்கி தர்றேன், 1000 ரூபா கொடுத்தா 2000 ரூபா தர்றேன், 3000 ரூபா கொடுத்தா உங்களுக்கு 1000 ரூபா லாபம் தர்றோம், இப்படிலாம் சொல்லுவானுவோம். இதெல்லாம் நடக்கிற காரியமா? அதெல்லாம் நடக்காது, பொய் தான் அது. அதனால் இதில் பொய்யை சொல்லி நம்பி ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக இந்த சாதிக்கு வந்து நம்பகமானவர் இல்லை என்று 2வது நம்ம டிக்ளேர் பண்ணுறோம். எங்களோட தொடர்பு வச்சாலும் சரி, எங்களுடைய ஆட்களோட வந்து பழகுனாலும் சரி, பேசினாலும் சரி, அதெல்லாம் வந்து யார் வந்தாலும் பேசினாலும் பேசுவோம், அதில் மறுக்க மாட்டோம். அதை வைத்து கொண்டு நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்மள்ட்ட அதுக்காக கூட வந்து நிறைய பேர் பழகி பேசுவாங்க, நெருக்கமான ஆள் கரெக்டாக இருப்பார், எங்களுக்கு நெருக்கமாக இருந்தால் கரெக்டாக இருப்போம்னு அர்த்தமா? அப்படிலாம் கிடையாது. அதனால் உங்கள் பொருளை நீங்கள் பாதுகாத்துக்கிறங்க, சரியா? அவங்கவுங்க பொருளுக்கு வந்து அவங்கவுங்க தான் வந்து பொறுப்பாளராக இருக்கணுமே தவிர இந்த மாதிரி ஏமாந்து போயிடாதீங்க. உலகத்தில் வந்து கொடுக்குறது வாங்குறதுக்கு என்ன முறை இருக்கிறதோ அந்த சிஸ்டத்தில் இருந்து கொடுத்தா தான் அதை கொஞ்சமாக உங்களுக்கு காப்பாற்றி கொள்ள முடியும். பத்திரம் எழுதி கொள்வது சின்ன முதல்ல அதெல்லாம் செய்யணும், சரியா? இது ஒரு விஷயம். அதனால் இந்த சாதிக்கு விஷயமாக தெளிவாக எச்சரிக்கை பண்ணியாச்சு. நம்ம நிர்வாகிகள் கூட என்ன செய்யுங்க, அது தொடர்புகள் இருந்தால் கூட கட் பண்ணி விட்டுருங்க. உங்களை வச்சு அவர் அந்த மாதிரி அந்த மக்கள்கிட்ட பணத்தை வாங்குறாரு என்று சொன்னால் அதுக்கு நம்மளை ஒரு கருவியாக பயன்படுத்த அது துணை நிற்க வேணாம். அதனால் நம்ம மக்களை காப்பாற்றுறக்கா இந்த ஒரு அறிவிப்பை செய்கிறோம். ஒரு அறிவிப்பு.